Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்த ஸ்டாலின் ஏமாத்துவார். பித்தலாட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. சரி, இப்போ விஜய் ஏன் அதை பேசுறாரு? விஜய் விளங்கவில்லை. கல்விக்கான நிதியை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. விளங்கவில்லை என்று நான் சொல்கிறேன். இந்த பித்தலாட்ட அரசியல் புரியாமல் விஜய் அந்த 2000 கோடியை கொடு என்று இவரும் சேர்ந்து கொண்டு பேசுகிறார். சும்மா ப்ரோ 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 என்றால் நாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் சொல்கிறேன், மூன்றாவது மொழி பிரெஞ்சு, அயல் மொழி, ஐரோப்பிய மொழி நமக்கு தொடர்பில்லாத மொழி பொய்யா மொழி மகனுக்கு என்றால் அதை படிக்க உனக்கு சுமையாக இல்லை. சாதாரணமான மக்களுக்கெல்லாம் அது சுமையாக இருக்கும் என்று எப்படி கருதுகிறாய்? மூன்றாவது மொழியாக இந்தி திணிக்கப்படுவது போல ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார்கள். இதிலே இந்தி இல்லை. நான் சொல்கிறேன், இந்திய தேசிய மொழியாக இந்தி தான் இருக்கிறது. எய்த்து போராட்டம் உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை. படிச்சே ஆகணும்னு ஏன் சொல்றீங்க? படிச்சே ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்தி எதிர்ப்பு என்று பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறாயே, சிபிஎஸ்சியில் அடி, சிபிஎஸ்சிக்கு முன்னாடி போராடு. அது உரிமை இல்லை. இந்த மத்திய கல்வி திட்டத்தில் பணமே கிடையாது, இலவசம். அது பசுமை பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சிக்கு மேலான பள்ளிக்கூடம். இது இலவசமாக கிடைப்பதை ஸ்டாலின் தடுக்கிறார், விஜய் தடுக்கிறார், இருக்கிறவனெல்லாம் தடுக்கிறான் என்று நான் சொல்லுகிறேன். விஜய் பாஜக எதிர்ப்புல இருக்கேன்னு காட்டிக்க தான் இதை பேசுறாரு. காட்டிக் கொள்வதற்காக மத்திய அரசு நடத்துற கேந்திரிய வித்யாலயா பள்ளியில தமிழ் டீச்சர் கிடையாது. சிபிஎஸ்சில மத்திய அரசு பாடத்திட்டத்துல ஏன் இந்தி மட்டும் இவ்வளவு டாமினன்ஸா இருக்கு? மத்த லாங்குவேஜ் சொல்லி கொடுங்கன்னு மத்திய அரசு ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனா புதிய கல்விகள் சொல்றத நாங்க எப்படி நம்ப முடியும்? விஜயே சிபிஎஸ்சி பள்ளி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்களே, விஜய் வித்யாசிரமம் என்ற பெயரில் வைத்திருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்கிறாரே, அதுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா? நான் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்தவில்லை, நான் இந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை. விஜயோட இந்த நிலைப்பாடு இப்ப எடுக்கிறது ஏன்? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி கூடாது என்று மறியல் செய்யுங்கள். விஜய் உட்பட போய் எல்லாரும் மறியல் செய்யுங்கள். ஸ்டாலின், விஜய் எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்து தான். 2000 பள்ளிக்கூடம் 20,000 பள்ளிக்கூடமாகும். 20,000 பள்ளிக்கூடத்திலும் தமிழ் இந்தி சொல்லிக் கொடுப்பான். இதை அவர்கள் செய்வார்கள். பிரசாந்த் கிஷோர், விஜய் நான் ஒரு தலைவரா பார்க்கல, ஒரு கட்சியோட தலைவரா பார்க்கல, ஒரு நம்பிக்கையா பார்க்கறேன். திமுகவை ஒழிக்க யார் வந்தாலும் எனக்கு சம்மதம். இல்ல அது விஜயால முடியுமான்னு கேட்கிறேன். அது எனக்கு தெரியாது. விளங்காமல் ஏதாவது செய்து வீணாகி விடக்கூடாது. இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். தாவேகாவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதுல விஜய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு இப்ப தொட்ட அரசியல் இஷ்யூ என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மொழி பிரச்சனை தான் பேசுறாரு. மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நாங்க படிச்சுக்கிறோம் அப்படின்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நிதி மாநில உரிமை, இது அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க? இதுனா எல்கேஜி பசங்க சண்டை மாதிரி ட்விட்டர்ல சண்டை போட்டுருக்கீங்க, இந்த இஷ்யூ சீரியஸாவே எடுத்துக்கலையேன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிகன்றதும் விஜயோட முக்கியமான சார்ஜா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது, இது மைய அரசு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது, அதை மாநில அரசு வாங்கியே தீரும், அந்த உரிமைக்கு நாம் போராட வேண்டும் என்று விஜய் சொல்வது உண்மையிலேயே இது ஒரு யோசனையோடு தான் பேசுகிறாரா என்கின்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கியது. அது கஸ்தூரி ரங்கன் தலைமையில். அதில் இந்தி இருந்தது. மோடி நுழைந்து இந்தியை எடுத்துவிட்டு இந்திய மொழிகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவர்கள் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்ற போதெல்லாம் இந்தி தான் திணிக்கப்படுகிறது போல ஒரு பொய்யான கருத்தை மக்களிடம் ஏற்படுத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்தி வந்தால் உங்களை விட கடுமையாக எதிர்க்கின்றவன் நான், அது வேறு. ஆனால் இந்தி இதில் திணிக்கப்படவில்லை. இதில் இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்றால் திராவிட மொழிகளில் ஒன்றை கற்றுக் கொடுத்து நீ திராவிட இன உணர்வை வளர்க்கலாம். ஒன்று. இது விஜய்க்கு புரியுதா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, எந்த திட்டத்திற்காக பணம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் பணம் கொடுப்பார்களே தவிர, அந்த பணத்தை எடுத்து பரவாயில்லை நிறைவேற்றாதவனுக்கும் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை நாம் போட வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆகவே 2000 கோடி என்பது ஒரு பெரிய பணம் இல்லை. 48,000 கோடி கல்விக்கு வரவு செலவு செய்கிறார்கள் மாநில அரசாங்கத்தில். 2000 கோடி கொடுக்கவில்லை என்பதனாலே சம்பளம் போட முடியவில்லை, என்னுடைய உரிமை என்று சொல்வதெல்லாம் பொறுப்பற்ற செயல். நீ 3 மொழி படிக்க முடியுமா, அது சுமை இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார்கள். பொய்யா மொழி மகனுக்கே பிரெஞ்சு படிக்க முடிகிற போது 3 மொழி படிக்கிறார். அவர் இந்தியும் படிக்கிறார், பிரெஞ்சும் படிக்கிறார் என்று அந்த பள்ளிக்கூடங்களில் சொல்கிறார்கள். சிவநாடார் பள்ளிக்கூடத்தில் இதை படிக்கிறார் போல் இருக்கிறது. ஆக பிரெஞ்சு படிக்கிறார் என்பது உண்மை. நான் சொல்கிறேன், 3வது மொழி பிரெஞ்சு, அயல் மொழி, ஐரோப்பிய மொழி நமக்கு தொடர்பில்லாத மொழி. அதை படிக்க உனக்கு சுமையாக இல்லை. பொய்யா மொழி மகனுக்கு என்றால் சாதாரணமான மக்களுக்கெல்லாம் அது சுமையாக இருக்கும் என்று எப்படி கருதுகிறாய்? நானும் இருமொழி இருந்தால் நல்லது தான். என்னுடைய கருத்து ஒரு மொழி இருந்தால் கூட போதும் என்பது தான் என்னுடைய கருத்து. அது வேறு. ஆனால்
இதில் என்ன திணிக்க 3வது மொழி சுமை என்று கல்வியாளர்கள் சொல்கிறார்களே, அந்த 3வது மொழியை பொய்யாமொழி மகன் போல பல பேர் படிக்கிறார்கள். 2000 சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இந்தி முற்றிலுமாக திணிக்கப்பட்டிருக்கிறது. 3வது மொழியை மேட்டுக்குடி மக்கள் முழுவதும் படிக்கிறார்கள். நம்முடைய சிவநாடார் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிரெஞ்சு படிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு தெலுங்கையோ மலையாளத்தையோ ஒட்டிய மொழியையோ படித்து திராவிட இன உணர்வை வளர்ப்பதற்கு நம்முடைய ஸ்டாலின் விரும்பவில்லை. ஆனால் 3வது மொழியாக இந்தி திணிக்கப்படுவது போல ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார்கள். இதிலே இந்தி இல்லை. நான் சொல்கிறேன், இந்திய தேசிய மொழியாக இந்தி தான் இருக்கிறது. எய்த்து போராடு, வா, காலகாலத்திற்கும் போராடுவோம். நிரந்தரமாக நம்முடைய தலையின் மீது தொங்குகிற வாழுது, வா, எல்லாரும் இந்தி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்று நீ பல காலம் காங்கிரஸிலே கூட்டணி பங்கு வைத்தாயே. அப்பொழுது இந்தியை பற்றி பரிசீலனை செய்ய என்று எப்பொழுதா சொன்னதுண்டா? வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தாயே, சொன்னதுண்டா? அதெல்லாம் எல்லாம் இந்த திருட்டுத்தனமே பண்ணி கொண்டிருந்தால் மக்களை தவறாக வழிநடத்துவது தப்பு. நான் சொல்கிறேன், இந்தி வரவே கூடாது. இந்தியாவை இணைத்த மொழி ஆங்கிலம்தான். இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்திய மொழி ஆங்கிலம்தான். ஆகவே ஆங்கிலம்தான் முதன்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய தாய்மொழி இருக்க வேண்டும். 3வது மொழியை அவனுக்கு என்ன கோபம் என்றால், பிரெஞ்சு கற்றுக்கொள்ள போகிறானே, நம்முடைய இந்திய மொழியினுடைய கற்றுக்கொள்ள தேவைப்பட்டா அவங்க படிச்சுக்கிறோம். எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப படிச்சுக்கிறோம். நீங்க ஏன் அதிகாரத்தை பயன்படுத்தி படிச்சே ஆகணும்னு ஏன் சொல்றீங்கிறத படிச்சே ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. 2000 கோடி நான் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கேன். நீ பிரெஞ்சு ஜெர்மனியும் படிப்பேன், சிபிஎஸ்சியில் இந்தி படிப்பேன். ஆனால் நான் தர்ற மொழியில் தெலுங்கையோ மலையாளத்தையோ படி என்று சொன்னால் இதில் என்ன கட்டாயம் இருக்கிறது? சிபிஎஸ்சியில் நீ எதற்காக படிக்கிறாய்? நான் சொல்கிறேன், இந்தி எதிர்ப்பு என்று பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழிக்கிறாயே, சிபிஎஸ்சியில் அழி. சிபிஎஸ்சிக்கு முன்னாடி போராடு. 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. மும்மொழி திட்டம், அதில் இந்தி தான் முதன்மையாக இருக்கிறது. வேறு சில மொழிகளும் இருக்கின்றன என்பதை தவிர முதன்மையாக இருப்பது இந்தி தான். இந்தி அது அந்த சிபிஎஸ்சி என்பதே சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் எஜுகேஷன். ஆகவே அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இவர்கள் சும்மா இருக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்களே, இவர்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய பொறுப்பு ஒன்றும் கிடையாது. திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டி இந்தி மொழியை அவன் கற்றுக் கொடுக்கிறான். அதற்கு எதிராக போராடவில்லை. ஸ்டேஷனில் போய் என்ன அழிக்கிறாய்? இந்தி இருக்கிற இடம், இந்தி வாழ்கின்ற இடம் சிபிஎஸ்சி. நம்முடைய மாணவ பள்ளிகள், நம்முடைய அது தனியார் பள்ளி இல்ல, தனியார் பள்ளியாக இருந்தான். திஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ராங் என்று சொல்லி போய் பண்ணு. இந்தி இங்கே இருக்கக்கூடாது, இந்தியை கற்றுக் கொடுக்காதே என்று சொல்லு. எதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழிக்கிறாய்? சிபிஎஸ்சியில் அழி இந்தியை. நீ சொல்லுகின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய இன்னொரு கல்விக்கூடத்தில் இந்தி வரவில்லை. இந்தி வேண்டாம், அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது. கட்டடம் நாம் கட்டலாம், வாத்தியார் நாம் போடலாம், நிர்வாகத்தை நாம் நடத்தலாம். இந்தி என்பது வரவே வராது. ஆனால் இது கூடாதான். சிபிஎஸ்சிக்கு இந்த மாநில அரசாங்கமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறது. இது கூடுமா? இவர்கள் சிபிஎஸ்சிக்கு முன்னால் போய் இந்தி ஒழிக என்று சொல்ல மாட்டார்களாம். நம்முடைய மத்திய அரசின் கல்வி திட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றுவதில் இவர்கள் இந்தி இருப்பது போல பாதிக்கிறார்கள். இந்தி ஏன் சிபிஎஸ்சி பள்ளிகள்ல நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கோ ஒரு மலையாளமோ சொல்லி தராம இந்தி ஏன் அவ்வளவு டாமினன்ஸா இருக்கும்? டாமினன்ஸ் இருக்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய அது இந்தி வளரட்டும் என்று நினைக்கிறான். 2000 பள்ளிகளில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது மாநில அரசாங்கத்துக்கான உரிமையை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது அது 20,000 பள்ளியாக ஆகிவிடும். இனிமேல் மத்திய அரசாங்கம் விறுவிறு என்று தனியாருக்கு உரிமை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா தனியார்களும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை வைப்பார்கள். அதனாலே இந்தி கட்டாயமாக புதிய தலைமுறையின் தலையில் திணிக்கப்பட்டு இந்திக்கு இணக்கமானவர்களாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள். அதிலே போய் நீ இந்தியை ஒழிப்பாயா? மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற புதிய கல்வி திட்டத்தில் இந்தி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டான். நீயே தேர்ந்தெடுத்து. சிபிஎஸ்சியில் இந்தி இருக்கிறது. மத்திய அரசு தலையிட்டு இது என்னோட போர்டு தானே, நீயே இந்தி மட்டும் சொல்லித்தர, மற்ற லாங்குவேஜ் சொல்லி கொடுன்னு இந்தி தான் நோக்கம். நாம் என்றைக்கும் அதை போராடித்தான் ஆக வேண்டும். இந்தி தேசிய மொழி இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு விட்டான் அவன். ஆகவே ஆனால் இந்த ஒன்றில் படிக்கட்டும், மாநிலங்கள் இதை எதிர்க்கின்றன. ஆகவே இந்தி இல்லாமல் படித்து தொலை என்று பணம் கொடுத்தால் நமக்கு நல்லது. இதிலே 3வது மொழி சுமை என்பாய், பிரெஞ்சு படிப்பா, இது சுமை இல்லை. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி படிப்பா, அது சுமை இல்லை. இது மட்டும் சுமை என்றால் அவன் விடமாட்டான். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இதில் நாங்கள் அந்த பணத்தை உரிமையை வாங்குவோம். என்ன தெரிந்து பேசுகிறார் விஜய்? 2000 கோடி, இது என்ன பெரிய ரூபாய்? அது உரிமை இல்லை. அவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். இந்த திட்டத்தில் உனக்கு சேர்ந்து கொள்ள விருப்பம் என்றால், நான் ஒரு மைய அரசாங்கம் ஒரு பாடத்திட்டத்தை தயாரித்திருக்கிறேன். அது ரொம்ப ஹைடெக், ரொம்ப முக்கியமாக. அந்த விஜய்க்கு என்ன சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், எழுதி கொடுக்குறார்களே, அவர்கள் என்ன எழுதி கொடுக்கவில்லை என்றால், இந்த கல்வி ஹைடெக் கல்வி. கணினி இருக்கும், பசுமை பள்ளி, கணினி இருக்கும், டெக்னாலஜி இருக்கும்,
பெரிய நூலகங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். காசு கிடையாது, சம்பளம் இல்லாமல் படிக்கலாம். எவனாவது இந்த தமிழர்களை சம்பளம் இல்லாமல் ஹைடெக் கல்வியை கற்பிப்பதற்கு, இந்தி இல்லாமல் கற்பதற்கு இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்றால் சரியா என்று கேட்கிறேன். என்ன புரிந்து நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள்? பிஜேபி என்று ஆக்கி விடுவானோ என்ற பயம்தான் உங்களுக்கு இருக்கிறது. நானும் பிஜேபி எதிர்ப்பாளன் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் தான் சேர்வீர்கள், பிஜேபியோடு சேருதல் என்பதே கிடையாது. ஆகவே நான் சொல்கிறேன், இலவசமாக இந்த கல்வி ₹1,00,000 கட்டி படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அதே தரத்திற்கான கல்வியை, அதை விட மேம்பட்ட கல்வியை இலவசமாக நம்முடைய ஏழை பள்ளிகளுக்கு அவன் தரப்போகிறான். நீ கான்வென்ட்டில் போய் 25% பிள்ளைகளுக்கு பணம் கட்டுகிறாய். உன்னுடைய பள்ளிக்கூடம் தரமில்லை என்று அவன் அங்கே போகிறான். அதை ஏற்றுக்கொண்டு நீனும் பணம் கட்டி விட்டு வருகிறாய். சிபிஐ இந்த மத்திய கல்வி திட்டத்தில் பணமே கிடையாது, இலவசம். மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், அது பசுமை பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சிக்கு மேலான பள்ளிக்கூடம். இது இலவசமாக கிடைப்பதை ஸ்டாலின் தடுக்கிறார், விஜய் தடுக்கிறார், இருக்கிறவனெல்லாம் தடுக்கிறான் என்று நான் சொல்லுகிறேன். தைரியமாக சொல்கிறேன். என்னை புரியாதவன் சங்கி என்று சொல்வானே தவிர, நான் சொல்கிறேன், இந்தியா தூய்மைப்பட வேண்டும் என்றால் இந்துத்துவ கொள்கை ஒழிய வேண்டும் என்பது 2வது கருத்தே இல்லை. என்றைக்காவது நீங்கள் எல்லாம் சேர்வீர்கள். நான் அந்த காலத்திலும் இந்த காலம் வரையிலும் இந்திக்கும் கடுமையான எதிர்ப்பு. நான் இந்தி தான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறவன், 18 மொழி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவன் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இலவசமாக கிடைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் என்னுடைய உரிமை 2000 கோடியை கொடு என்று கேட்கிறாயே தவிர, ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக அதெல்லாம் இல்ல. நான் இதன் மூலம் நீ என்ன பிள்ளைகளுக்கு மறுக்கிறாய் என்று சொல்கிறேன். 2000 பசுமை பள்ளிக்கூடத்தை, உயர்தரமான ஹைடெக் பள்ளிக்கூடத்தை ஏழை பிள்ளைகள் இலவசமாக அடைவதற்கு தடை போட்டுக்கொண்டு, தெலுங்கு கற்பி என்று சொன்ன பிறகும் தடை போட்டுக்கொண்டு நீ இந்த உரிமையை மட்டும் கேட்கிறாய் என்றால் 2000 கோடியை நீ பெற்று விடுவாய். இந்த பிள்ளைகள் இவ்வளவு உயர்தரமான கல்வியை ஏழை பிள்ளைகள் பெற முடியுமா? பெற முடியாது. இது விஜய்க்கு புரியுமா? இந்த ஸ்டாலின் ஏமாத்துவார். பித்தலாட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. சரி, இப்ப வந்து விஜய் ஏன் அதை பேசுறாரு? விஜய் விளங்கவில்லை என்று நான் சொல்கிறேன். உரிமையின்கிறாய், நீ என்ன பேசியிருக்க வேண்டும்? இந்த ஏழை பிள்ளைகளுக்கு இந்த ஹைடெக் கல்வி கிடைக்கின்ற போது அதை ஏன் மறுக்கிறாய்? இந்தி வரவில்லை, இந்தி இருந்தால் வேண்டாம். அது வானமே, வானகத்தில் நமக்கு பள்ளிக்கூடம் திறந்தால் இந்தி வேண்டாம், அதை பற்றி பேச்சல. இல்லைங்க, என்னோட ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னா, பாஜகவை தவிர பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்ப கட்சி தொடங்கின விஜய்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. பாஜக மட்டும் எதிரில் என்ன ஒரே ஒரு பயம் தெரியுமா? அந்த பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு தான் நம்மளை தப்பா நினைப்பானோன்னு நினைக்கிறது மாதிரி, இந்த கருத்தை நம்ம ஆதரித்து விட்டால் நம்மளை பிஜேபி என்று நினைப்பானோ என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கிறதே தவிர, என்னை மாதிரி தைரியமாக விட்டு பிளந்து பேசுவதற்குரிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்தி என்றால் வேண்டவே வேண்டாம். விஜய் பாஜக எதிர்ப்பு காட்டிக்கணும் தான் எதிர்க்கிறாரு. விஜய் பாஜக எதிர்ப்புல இருக்கேன் காட்டிக்க தான் இதை பேசுறாரு. காட்டிக் கொள்வதற்காக பாஜக எதிர்ப்பில் இருப்பாரோ இல்லையோ, ஒய் பிரிவெல்லாம் அவருக்கு கொடுக்கிறார்கள், அவர்களை சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மேலே நினைக்கிறான். அது முனை இல்லாமல், அதாவது ரொம்ப கடுமையாக நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 2 தீமை, இணையான தீமை திமுகவும் பிஜேபி. இணையான தீமை, பெரிய தீமை. அது நல்ல பாம்பில் நல்ல பாம்பு. அது நல்ல பாம்பு என்றால் நஞ்சு தான். அதனால 2 பேரும் இணையான தீமை. இந்த இவர் விளங்காம அண்ணாமலை நான் இந்திக்கு கையெழுத்து வாங்குறேன் என்று சொன்ன பிறகுதான் இந்த திட்டத்தில் இந்தி இருக்கிறது போல இருக்கிறது. இந்த தவறான கருத்து, தவறான கருத்துங்க. ஆனா அவங்க நோக்கம் தான் தெரியுமே. காங்கிரசினுடைய நோக்கம் அது இல்லையா? இந்தி இந்தியாவின் தேசிய மொழி, இந்தி இல்லை என்று காங்கிரஸ் சொல்லிவிட்டா? நீ எத்தனை ஆண்டுகள் அந்த கட்சியில கூட்டணி இருந்த, எப்பொழுதாவது மறுபரிசீலனை செய்ய சொல்லி நிதி தரமாட்டேன்னு சொல்லல. நீங்க ஏத்துக்கலாம், நிதி தரமாட்டேன்னு காங்கிரஸ் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? நீ ஒரு திட்டத்தை ஏத்துக்கலாம், உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரு திட்டத்திற்கான நிதி அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காகத்தான் கொடுக்க முடியும். நீங்க பம்பு செட்டு வாங்குவதற்காக நான் பணம் கொடுக்கிறேன், ஒதுக்கி இருக்கிறேன், விஸ்வகர்மா திட்டம் என்று ஒதுக்குகிறான். அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை இல்லையா? அந்த பணம் உங்களுக்கு வரவில்லை. இப்பொழுது நீங்கள் வேறு பெயர் வைத்து அதே திட்டத்தை அதே ஜாதிகளுக்கு ஒதுக்கி பண்ணுகிறீர்கள். அது ஏன் உரிமை என்று கேட்கவில்லை? விஸ்வகர்மா திட்டத்தில் நான் ஒரு 28 ஜாதிக்கு, பின்தங்கிய ஜாதிகளுக்கெல்லாம் நான் 3 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கிறேன், அந்த சமூகம் முன்னேறுவதற்காக என்று அவர் சொன்னார். பெயர் தான் அதில் விஸ்வகர்மா என்று வைத்தது தப்பே தவிர, அடிமட்ட கைவினை தொழிலாளர்களுக்கு இதை அவர் எல்லா கைவினை தொழிலாளர்கள் வீட்டிலும் நுழைந்து விடுவாரோ என்று அஞ்சி இவர் ஒரு திட்டத்தை போட்டு வேறொரு பெயரை வைத்து கொண்டு இவரும் அதையே தான் செய்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏழை மக்கள் எல்லாரும் ஜாதியில தான் இருக்கிறார்கள். ஜாதியில் இல்லாதவன் யாரும் கிடையாது, நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு பணம் தரவில்லை என்பதை உரிமை என்று சொன்னாயா? இந்த திட்டத்தின் மூலம் நான் இந்திய மக்களை முன்னேற்ற நினைக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த திட்டத்திற்கு பணம் கொடுக்குறேன் என்று சொன்னான். அந்த பணம் வரவில்லை. நீ கேட்டாயா? உரிமை என்று சொன்னாயா? அந்த விஜய்க்கு இதெல்லாம் சொன்னார்களா? இப்போ
நீ இந்த மத்திய கல்வி திட்டத்தை, உயர்கல்வியை ஏழைகளுக்கு கற்பிப்பதற்காக நான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன், நீ இந்தியை எதிர்ப்பாய்ப்பதனால் இந்தியை நீக்கிக் கொள்கிறேன் என்று அவன் சொன்னது. ஆகா, கதவு திறந்து விட்டது, தென்றல் உள்ளே வரட்டும் என்று சொல்லி நீ வரவேற்காமல் இப்பொழுது நீ பேசுகிறாய் மும்மொழி என்று பூடகமாக ஏன் பேசுகிறீர்கள் என்றால் இந்தி இருப்பதாக மக்கள் நினைத்துக் கொள்ளட்டும் என்று. இந்தி அதில் இல்லை. விஸ்வகர்மா திட்டத்திற்கு பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய், இந்த திட்டத்தை விட்டு விட்டாய். மத்திய அரசாங்கத்தை பார்த்து என்னுடைய உரிமை ஏன் பணம் தரவில்லை, நான் நிறைவேற்ற மாட்டேன் பணம் தரவில்லை என்று கேட்கவில்லை. இதற்கு மட்டும் நான் நிறைவேற்ற மாட்டேன் பணம் தாய் என்று எப்படி கேட்பாய்? மத்திய அரசு நடத்துற, புரியுது நீங்க சொல்றது, மத்திய அரசு நடத்துற கேந்திரிய வித்யாலயா பள்ளியில தமிழ் டீச்சர் கிடையாது. அவங்களுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிபிஎஸ்இல மத்திய அரசு பாடத்திட்டத்துல ஏன் இந்தி மட்டும் இவ்வளவு டாமினன்ஸா இருக்கு, மத்த லாங்குவேஜ் சொல்லி கொடுங்கன்னு மத்திய அரசு ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனா புதிய கல்விகள் சொல்றத நாங்க எப்படி நம்ப முடியும்? வேற ஒன்றுக்கு போகிறீர்கள், அதை விட எளிமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். கேந்திரிய வித்யாலயாவும் நவோதயா வித்யாலயாவும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு முதன்மை நோக்கம் கொண்டு தொடங்கப்பட்டது. மீதம் 10 பேரை சேர்த்துக்கொள்வானே தவிர அதனுடைய நோக்கம் மாநிலமாக மாறுகிற அதிகாரிகளுக்கான பிள்ளைகளுக்கு எப்பொழுது வந்தாலும் சேர்த்துக்கொள்ளுமாறு உருவாக்கப்பட்ட பள்ளிகள். அதில் ஒன்றும் பேச்சில்லை, அது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பள்ளிகள். சிபிஎஸ்இ பள்ளி இருக்கிறது, இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எதற்காக நிறைவேற்றுகிறான்? தனியார் நிறைவேற்றுகிறான், அவனுக்கு உரிமை கொடுக்கிறீர்கள். அதிலே இந்தி கட்டாயமாக இருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளி பூராவிலே இந்தி கற்பிக்கிறார். அதை ரெகுலேட் பண்ணல மத்திய அரசு எதற்கு பண்ணுகிறான்? அவனுக்கு இந்தி தான் கொள்கை. நான் சொல்கிறேன் இந்தி வேண்டாம், நான் இது ஒன்றிலே நீக்கிக் கொள்கிறேன், தெலுங்கு படித்துக் கொள் என்று சொன்னதில் நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் இந்தி தான் படிக்க வேண்டும் என்று மெனக்கெட்டு அதை சொல்கிறான். அவன் ஒன்று இந்தியில கருத்து மாறவில்லை, அவன் அப்படித்தான் இருக்கிறான். இந்த ஒரு திட்டத்தில் இந்தி இல்லை. நான் சொல்லுகிறேன் இந்த ஒரு திட்டத்தில் இந்தி இல்லை, இலவசமாக கொடுக்குறான். நம்முடைய ஏழை பிள்ளைகள் ஹைடெக் பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். இந்த ஆகாத கான்வென்ட்டில் போய் 25% மாணவர்களுக்கு பணம் கட்டுவதை விட இந்த ஹைடெக் பள்ளியில் நம்முடைய ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. 1 லட்ச ரூபாய் கொடுப்பதை காசு வாங்காமல் சொல்லிக் கொடுக்குற பள்ளி வேண்டாமா? அங்கே இந்தி கிடையாது. ஆனால் சிபிஎஸ்சியில் இந்தி இருக்கிறது. இப்பொழுது ஏன் பொள்ளாச்சி ஸ்டேஷனில் போய் மறியல் பண்ணுகிறாய்? இங்கே வா, சிபிஎஸ்சியில் மறியல் பண்ணு. நீ சேர்ந்து தானே இதை அனுமதித்தா? 2000 பள்ளியாக ஏன் வளர விட்டாய்? இவ்வளவு காலம் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய்? அந்த பள்ளிகள் இந்த மண்ணில் ஊன்றக்கூடாது என்று இந்த பள்ளியை போல் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இந்த பள்ளியில் இந்தி வரவில்லை, இந்த மத்திய அரசாங்கத்தின் இந்த திட்டத்தில் இந்தி வரவில்லை. அதில் இந்தி நேரடியாக இருக்கிறது. இனிமேல் என்ன செய்ய போகிறான் என்றால், மாநில அரசாங்கம் சும்மா பேருக்கு ஒரு கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லியிருந்தான். அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நேரடியாக சிபிஎஸ்இ பள்ளிகள் பெருக்கப்படும். 2000 பள்ளிகளுக்கு பதிலாக 20,000 பள்ளிகள் உண்டாகும். விஜயே சிபிஎஸ்இ பள்ளி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்களே, விஜய் வித்யாசிரமம் என்ற பெயரில் வைத்திருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்கிறாரே, அதுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா? நான் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்தவில்லை, நான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை. முதல்ல விஜய் அறக்கட்டளை பேர்ல இருக்கு, என்னுடைய சம்பந்தப்பட்ட இடத்தில் ஹிந்தி கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் யாரும் ஐயப்பட மாட்டார். நான் உங்களை ஐயப்பட. விஜயோட இந்த நிலைப்பாடு இப்ப எடுக்கிறது ஏன் நினைக்கிறீங்க? இப்ப ஏன் இதை பேசுறாரு? இல்ல, அவர் பேசுவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு போல் காட்டிக்கொள்ளாவிட்டால் எவனும் இருக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருப்பது நல்லதுதான். ஏனென்றால் அவனோடு கூட்டி சேர்வதற்கு ஆள் கிடைக்க மாட்டான். யாரை தவிர? ஓபிஎஸ்ஐ தவிர. அவர் சொல்லிவிட்டார், அப்படியே அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர் அமித்ஷா என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவர் மட்டும்தான் கிடைப்பார். அதுல ஒன்றும் புரியும் இல்லை, அது நொண்டி குதிரை. அது நம்மளும் நொண்டி, பிஜேபியும் நொண்டி, குதிரையும் ஓபிஎஸ் மாதிரி நொண்டியாக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஊர் போய் சேர முடியாது. அதை விடுங்கள். ஆக மொத்தம் எல்லா பெரிய கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக இருப்பது நல்லது, இந்திக்கு எதிராக இருப்பது நல்லது. ஆனால் ஸ்டாலின் உண்மையாக விரும்புவாரே ஆனால் விஜய் என்ன கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்றால், சிபிஎஸ்இ பள்ளியில் உள்ள இந்தியை ஏன் நீ எதிர்க்கவில்லை? அது தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் இந்தி படித்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய எதிர்ப்புணர்ச்சி மழுங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஸ்டாலினை தூண்டுவதற்கு பதிலாக, நீ பணம் கொடுக்கவில்லை, எங்களுடைய உரிமை போய்விட்டதில் விஸ்வகர்மா திட்டத்திற்கு நடத்தினால் பணம் தருவேன், இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினால் பணம் தருவேன். எந்த ஒன்றும் அரசாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பணம் ஒதுக்கினால் அதை செய்தால் தான் பணம் கொடுப்பார்கள். இது ஸ்டாலினுக்கு தெரியாது. இவர் ஒதுக்குகிற தொகையில் அந்த குறிப்பிட்ட பணி அல்லாமல் வேறு பணிக்கு அந்த பணத்தை திருப்ப முடியுமா? மீண்டும் சட்டமன்றம் கூடித்தான் திருப்ப வேண்டும். ஆகவே இந்த வெட்டி பேச்செல்லாம் எல்லா 7 கோடி தமிழர்களையும் முட்டாள்கள் என்று வைத்துக்கொண்டு இந்த அரசியல்வாதிகள் பண்ணுகிற அட்டூழியங்களுக்கு ஒரு அளவில்லை. நான் திரும்ப சொல்கிறேன்,
அவனிடம் பணம் கேட்பதை விடு. அந்த திட்டம் இங்கே நிறைவேறவில்லை, விஸ்வகர்மா திட்டம் போல. ஆகவே அவன் பணம் தரமாட்டான். வெறும் 2000 கோடி, 48,000 கோடி நீ வரவு செலவு பண்ணுகிறாய். 2000 கோடியில் உனக்கு என்ன வந்து விட்டது? அது கிடையாது. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்தி கூடாது என்று மறியல் செய்யுங்கள், விஜய் உட்பட போய் எல்லாரும் மறியல் செய்யுங்கள். ஸ்டாலின், விஜய் எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்து தான். எல்லாரும் மறியல் செய்யுங்கள், சிபிஎஸ்இயை மூட வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன அது? பணக்காரனுக்கான கல்வி, பல லட்சம் செலவு செய்து படிக்கின்ற கல்வி. இந்தியை வேறு அவன் சேர்த்து படிக்கிறான் என்பது நமக்கு தீங்கானது. ஆகவே இந்தி கொள்கையை ஒழிய வேண்டும் என்றால் நீ கூட்டு சேருகின்ற போது இந்திய தேசிய மொழியில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸிலும் சொல்லும், பிஜேபியிடம் சொல்லி யாரிடம் சேர்ந்தால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ ஒளி. 2000 பள்ளிக்கூடம் 20,000 பள்ளிக்கூடமாகும். 20,000 பள்ளிக்கூடத்திலும் தமிழ் இந்தி சொல்லிக் கொடுப்பான். இதை அவர்கள் செய்வார்கள். அவன் இந்தியிலே மாறிவிட்டான் என்று சொல்லவில்லை. இந்த ஒன்றிலே நமக்கு அந்த சலுகையை தந்தான். அது ஏன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? ஏழை மக்களை ஏன் படிக்க வைக்கவில்லை என்றுதான் நான் பேச. இன்னொரு முக்கியமான விஷயம், 67 நடந்த மாதிரி 77 நடந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சுன்னு ஒன்று சொல்றாரு. அதையே தான் ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர், விஜய் வந்து நான் ஒரு தலைவரா பார்க்கல, ஒரு கட்சியோட தலைவரா பார்க்கல, ஒரு நம்பிக்கையா பார்க்கறேன், இட்ஸ் a hope அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒரே தொனியில ஆட்சி மாற்றம்ங்கிறத நோக்கி நகர்றாங்க. உண்மையிலே அதுக்கான சூழல் இருக்கா? எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன். வாட் இஸ் மை விஷுவல் திங்கிங்? திமுகவை ஒழிக்க யார் வந்தாலும் எனக்கு சம்மதம். இல்ல அது விஜயால முடியுமான்னு கேட்கிறேன். அது எனக்கு தெரியாது. அவர் தான் விளங்காமல் ஏதாவது செய்து வீணாகி விடக்கூடாது. அவரெல்லாம் ஒரு தடவைக்கு தான் தாங்குவார். நாம் அந்த இடங்களை பிடித்து அந்த மரியாதையை பெற்றால் தாக்கு பிடிப்பார். இல்லாவிட்டால் பரம்பரை அரசியல்வாதி போல அந்த எடப்பாடி தொங்குகிறார், அது மாதிரிலாம் தொங்க மாட்டார். விடாமல் எடப்பாடி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதுபோல ஒரு முறை பார்ப்பார். நாம் எதிர்பார்த்த அளவு வரலை, 10 பேர் 5 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் போய்விடுவார். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முடிவை அமைதியாக, அவசரம் இல்லாமல், ஆசைகளின் அடிப்படையில் எடுக்காமல் என்ன நிதானமாக எடுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் திமுக ஒழிந்து வருகின்றவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். என்ன திமுக ஒழிந்து பிஜேபி ஒழிய வேண்டும். பிஜேபிக்கான தேர்தல் இப்பொழுது ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப கொடுமையாக அட்டுழியங்கள், பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, சுரண்டலை தவிர வேறு எந்த வேலையும் நடக்கவில்லை. இல்லாத இந்திக்கு எதிரானவர்கள் போற பலகையை அழிப்பது என்று எல்லாம் பொய்யாட்டம் ஆடுகிறார்கள். பொய்யாட்டம். உண்மையிலேயே இந்தி வந்தால் நான் வருகிறேன், உன்னோட சிலைக்கு நான் வருகிறேன். இருக்கட்டும், நான் கடைசியாக நிற்கிறேன். உன் கட்சிக்காரனை முன்னாடி வைத்துக்கொள், நான் அந்த கொள்கை உடையவன் தான். சும்மா இதெல்லாம் இல்லாத எப்போ பார்த்தாலும் இந்த பிஜேபி பூஜாண்டியை இல்லாத இருக்கிற இந்திக்கு சிபிஎஸ்சியில் செய்ய மாட்டேங்கிறார், இல்லாத இந்திக்கு மத்திய அரசாங்கத்தின் கல்வி திட்டத்தில் வந்து செய்கிறார். இந்த பித்தலாட்ட அரசியல் புரியாமல் விஜய் வந்து அந்த 2000 கோடியை கொடு என்று இவரும் சேர்ந்து கொண்டு பேசுகிறார். ஆகவே எந்த காரணம் கொண்டும் டிஎம்கேயும் திமுகவும் பிஜேபியும் ஒழிவதற்கு யார் முன் நின்றாலும் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஆனால் புரியாமல் அரசியலை நடத்தி வீணாகி விடாதீர்கள். இல்ல, பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு, நான் ஹெல்ப் பண்றேன், நான் விஜய்க்கு உதவுறேன், ஆட்சி மாற்றம் வரும்ன்ற மாதிரி பேசுறாரு. பிரசாந்த் கிஷோர் தேவதூதரா? மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறாரா? இல்ல, அவர் ஒர்க் பண்ண எல்லா இடங்களும் வெற்றி பெற்றிருக்குல்ல. அவர் வெற்றி பெற்றாரா? இல்ல, அவரு ஒரு முகத்தை முன்னிறுத்துறாரு இல்ல, அந்த முகம் எல்லாம் வெற்றி பெற்றாரா? இல்ல, அவர் வெற்றி பெறல. அவருடைய ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறும் என்றால் பீகார்ல வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ரொம்ப கோவணத்தையே அங்கதான் நான் சொன்னா, அவர் முன்னிறுத்துற முகங்கள் வெற்றி பெற்றிருக்கு. 2021 ஸ்டாலின், ஜெகன்மோகன், மோடி, அதுல விஜய் ஒரு முகமா முன்னிறுத்துறாரு. அவர் முன்னிறுத்தி தோற்றதும் உண்டு, அவரே தோற்றதும் உண்டு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அல்ல. நான் சொல்லுகிறேன், ஸ்ட்ராட்டஜி என்பது போர் வியூகம். நம்மிடம் படை இருக்கிறது, எதிரிடமும் இருக்கிறது. இதை குறைவான படையை வைத்து கொண்டு கூடுதலான வெற்றி பெறுவதற்கு என்ன தந்திரங்களை கையாளலாம் என்பது வேறு. படையே இல்லை என்றால் அது வேறு. நான் சொல்வேன், அடிப்படையான கொள்கைகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா வந்து கொள்கை ஆழம் இல்லாமல் என்ன திட்டம் மக்களிடம் சொல்லுங்கள். இன்னென்னதெல்லாம் திமுக டிரான்ஸ்போர்ட்டை 48,000 கோடி நட்டம், மின்சாரத்துறையில் நட்டம், அதனால நமக்கு கட்டணங்கள் உயர்கிறது. ஏன் நட்டம் வருகிறது? இவனுடைய ஊழலால் வருகிறது. என்னென்ன எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள். எங்கே லாபம் வரவில்லையோ அதையெல்லாம் மூடுங்கள், தனியாரிடம் கொடுங்கள். எங்கே லாபம் வருகிறதோ அவற்றையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவின் நட்டம், மின்கட்டணம் நட்டம், இந்தி இது என்ன இன்னொன்று போக்குவரத்து நட்டம், எல்லா நட்டம். இந்த மாதிரி பொருளாதார ரீதியான காரணங்களை பேசுங்கள். சும்மா வந்து ப்ரோ 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 என்றால் எனக்கு இந்த ப்ரோன்னா என்ன என்றே உங்களிடம் தான் தெரிஞ்சு கொண்டேன். இந்த ப்ரோன்னா என்னன்னு எனக்கு பொருள் இல்லை. அவரு இந்த இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேசுறாரு. அவருடைய துணி, அவருடைய அரசியல் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குல்ல. யூ ஷுட் அப்லிஃப்ட் them. இளைஞர்களை மேலே தூக்காடு. அவர்கள் உணர்ச்சியோடு இருப்பார்கள். உணர்ச்சியோடு இருக்கிறவர்களை அறிவோடு
ஆக்குவதற்கு நாம் அவர்களை மேலே தூக்க வேண்டுமே தவிர சும்மா மொட்டையாக அப்படி இல்ல, இப்படி என்று அண்ணாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பிரதரை சுருக்கி ப்ரோங்கிறாங்க. அது வந்து ஒரு கனெக்ட் தானே, இளைஞர்கிட்ட அவர் பேசுற ஒரு கனெக்ட் தானே. அண்ணா தம்பின்னு பேசின மாதிரி இவர் ப்ரோன்னு பேசுறாரு. கட்சி நடத்தி கொண்டு எனக்கு தெரியவில்லை ப்ரோ என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். என்ன, நானும் ஒரு 50 ஆண்டுகளாக படிக்கிறேன், எழுதுகிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். அது சரி, அது போகட்டும். இந்த 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 அலப்பலையெல்லாம் இல்ல, நானே இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மேடைக்கு குறிப்பா பிரசாந்த் கிஷோரை ஏன் வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் பக்கத்துல பிரசாந்த் கிஷோர் தாவேக்கால இணைஞ்ச மாதிரியான ஒரு துணியில 2 பேரும் பக்கத்துல உட்கார்றாங்க. அவங்க 2 பேரும் விஷ் பண்ணிக்கிறது, அவர் விஜய் வந்து நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்றாரு. பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பெரிய பர்சனாலிட்டி மதிப்பு உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் தான் திமுகவை வெற்றி பெற வைத்தார், அவர் தான் அதை செய்தார், இதை செய்தார் என்று ஏற்படுத்தி, அதனால் அவர் என் பக்கம் வந்து விட்டார், என்னையும் வெற்றி பெற வைத்து விடுவார். பர்செப்ஷனுக்காக ஒரு கருத்தை ஊட்டுவதற்காக. ஆனால் என்ன செய்ய போகிறார்கள், எப்படி நாம் அந்த பட்டாளத்தை பயன்படுத்த போகிறோம், இளைஞர் படையை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், என்ன கொள்கை மாற்றாக வைக்க போகிறோம், ஏன் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர் ஒரு நாளும் பேசியதில்லை. சும்மா ப்ரோ என்ன ப்ரோ என்று தான் பேசுகிறாரே தவிர ஏன் திமுக அகற்றப்பட வேண்டும் தெளிவாக ஒரு 10 காரணம் ஆதவர்ஜனா கிளியரா சொல்றாரு. இங்க வந்து ஊழல் இருக்கு, மன்னராட்சி, பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் பதவிக்கு வரணும், அது எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஏன் திமுக ஒழிக்கணும்னா இதெல்லாம் காரணமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்ல, மன்னராட்சி, இந்தியா பூரம் இருக்கிறது, மன்னராட்சி பேசுறாரு. இந்தியா பூரம் மன்னராட்சி இருக்கிறது. நம்முடைய ஜனநாயகம் நாரி போன ஜனநாயகம். ஆகவே தலைவன் தன்னுடைய மகனை எளிதாக அந்த இடத்தில் உட்கார வைத்து விடுவது எளிதாக இருக்கிறது. பணத்தையும் கூட்டம் என்பது பணத்தை எதிர்பார்க்கிற கூட்டமாக உருவாக்கிவிட்டால் எளிதாக வல்லபாய் பட்டேல் நேருவுக்கு எதிராக இருந்தார் என்பது இணையானது, காமராஜர் ராஜாஜிக்கு எதிராக இருந்தார் என்பது இணையானது. இதெல்லாம் பணம் காசு அது இது இல்லை. ராஜாஜியிடம் ஒரு 50,000 கோடி இருந்தது, காமராஜரை விட்டு விட்டார், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி விட்டார் என்றால் தான். இப்போ இதெல்லாம் விலை அரசியல். இந்த விலை அரசியலில் மகனை கொண்டு வந்து வைப்பது ரொம்ப எளிது. இந்த மன்னராட்சி என்பது அவர் ஒரு சொல்லுக்கு வைத்து கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், மன்னரே ஆளட்டும், நல்ல ஆட்சியை நீ கொடுத்தால் அதில் என்ன தப்பு என்று கேட்கிறேன். மன்னரே ஆளட்டும், எல்லா அதிகாரத்தையும் நீ வைத்துக்கொள், லீக்வான் மாதிரி வைத்துக்கொள். லீக்வான் ஒன்றும் பெரிய ஜனநாயக உரிமைகளை கொடுக்கவில்லை. 30 ஆண்டுகளில் ஒரு சொர்க்கமாக சிங்கப்பூரை ஆக்கினான். இது பேச வேண்டிய பேச்சு அதல்ல. பேச வேண்டிய பேச்சு என்ன மாற்று திட்டம் நான் வைத்திருக்கிறேன். மாற்று திட்டத்துக்கு ஆதவர்ஜன் ஒன்று சொல்றாரு, எல்லாமே நாங்கள் கூட்டணியா போயிடுவோம், 40 சீட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ ஆக போறோம் இல்லாம பேசுறாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் தான், தனியா நிக்க போறதுதான் எங்களுடைய குறிக்கோள்ன்ற மாதிரியான துணியில அவருடைய நம்பிக்கை. நான் அப்படி நின்னா வெற்றி பெற முடியுமா? எடப்பாடி இவரெல்லாம் சேருவதன் மூலம், எடப்பாடியும் விஜயும் சேருவதன் மூலம் 2 பேருக்கும் நன்மை. இன்னும் பல கட்சிகள் சேருவார்கள். திமுகவை அகற்றுவது ரொம்ப எளிதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. கட்சி நடத்துகிறவர்கள் வேறாக கருதுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. யாராக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றால், எடப்பாடி வெற்றி பெற்றால் திமுக அகற்றப்படுவதை விரும்புகிறேன். ஆகவே எனக்கு இவர்களுடைய கனவுகளை பற்றியோ இவர்களுடைய செயல்திறனை பற்றியோ நான் ஐ ஹேவ் நோ நெகட்டிவ் ஐடியா. ஆனா பிரிஞ்சு நிற்கும் போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிரியும் போது யாருக்கு சாதகமா இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியை வைத்திருக்கிறேன், அவன் வருவதற்கு பார்ப்பேன். ஆன்டி இன்கம்பன்சின்றது இதெல்லாம் ஸ்டாலின் சொல்லுவார். அதாவது பிரிந்து விடக்கூடாது என்று எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி. நீங்க திமுக தாவேக்காலாம் சேர்ந்து ஒரே சொல்லுகிறோம், நீனும் வீணாகி விடுவாய், அவர்களும் வீணாகி விடுவார்கள் என்று சொல்லுகிறோம். இல்ல அவற்றால் எவனாவது ஒருவன் குதிரையில் முன்னாடி செலுத்துவதற்கு முயன்று விடுவான். அதாவது இன்னொரு ஆள் ஓட்டை பிரிக்கிறான் என்றால் கடுமையாக அந்த ஓட்டு பெரிய அளவுக்கு பிரிபட்டு விடாமல் அவன் இழுத்து விடுவான். அப்படி ஒரு கட்சிகள் செய்வது நடப்பது உண்டு. ஆகவே அது அப்புறம் பார்ப்போம். இன்னும் ஓராண்டு என்பது நீண்ட காலம். இவர்கள் என்னமோ நாளைக்கு வருவது போல பேசுகிறார்கள். ஓராண்டு என்பது நீண்ட காலம். ஆகவே இந்த நீண்ட காலத்தில் தேவைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், நெருக்கடிகள் மாறுகின்ற போது நேற்று அப்படி சொன்னேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்க மாட்டான். உடனே போய் சேர்ந்து விடுவான். அதெல்லாம் அப்புறம் நீ தந்ததை தா என்றெல்லாம் கேட்பான். அதெல்லாம் ஒன்று நடக்கக்கூடாத ஒன்றில்லை. ஆகவே நாளை எப்பொழுது பார்த்தாலும் அதிகாரத்திற்கு போவதையே பேசாதீர்கள். நாட்டிலே அதிகாரத்திற்கு போயும் நாட்டின் போக்கை மாற்ற முடியும். எதிர்கட்சியாக இருந்து முதல் தேர்தலே ஆட்சி மாற்றம் வந்துருங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்களே, அதுதான் என்னோட. ஏன்னா 50 ஆண்டு காலம் அரசியலை கவனிச்சவங்க, அதனாலதான் எனக்கு பிரசாந்த் கிஷோர் இது ஆட்சிக்கு வந்தே தீர்வோம் என்ற நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற காரியம். அது நடக்காமல் போய்விட்டால் மனம் முடிந்து போகும். அப்புறம் அந்த கட்சி தடுமாறி போய்விடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன்,
ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் செல்வாக்குடைய மனிதனாக நம்முடைய குரல் எட்டேறுகின்ற வகையில் இருக்குமானால் அந்த ஆட்சியாளன் நம்மை மீறி செயல்பட முடியாது, ஆட்சியே நடத்த முடியாது. நீ சொல்லுகிற கொள்கைகளைத்தான் நாம் நடத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். ஆகவே ஆட்சிக்கு வந்தால்தான் செய்ய முடியும் என்பது உண்மையானதில்லை. நீங்கள் சரியான நெருக்கடியை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இந்தி பெரிய நெருக்கடியாக ஆனது ஒப்புக்கொள்ளவில்லை, காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போனதா இல்லையா? நீங்கள் எந்த நெருக்கடியையும் உண்டாக்க முடியும். எதிர்க்கட்சியாக இருப்பதும் சமமானது தான், ஆளுங்கட்சிக்கு சமமானது தான். ஒரு பதவியிலும் இல்லாத ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார், யாரையோ இணைத்தார். அந்த நெருக்கடிகள் கட்டாயங்கள் எல்லாம் காலப்போக்கில் உருவாகும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த ஜான் ஆரோக்கியம், இந்த ஆளெல்லாம் எனக்கு ஜான் ஆரோக்கியம் யோசனையெல்லாம் கேட்கிறது நம்முடைய விஜயை கவிழ்த்து விட்டு தான் இவர் போவாரோ என்று கூட எனக்கு பல சமயங்களில் தோணும். சரி, அந்த வெறும் பீகார்லேருந்து வந்திருக்கிறார், வந்தவர்களெல்லாம் வைத்து கொண்டு நன்றாக யோசனை செய்து இருக்கின்ற நிலைகளுக்கு தகத்தான் நீங்கள் செயல்பட முடியுமே தவிர, அதற்கேற்ப உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓராண்டு இருக்கிறது, போதுமான காலம் இருக்கிறது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து வெற்றி பெறுவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் திமுகவுக்கு மாற்றான மனிதர்கள் வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஆகவே அதில் தவறு இழைத்து அந்த வாய்ப்பை வீணாக்கி கொண்டால் அது உங்களுடைய பொறுப்பே தவிர அதற்கு யாரும் பொறுப்பில்லை. ஆகவே யாரோடு சேர வேண்டும், எது பாதுகாப்பானது என்ற அடிப்படையில் செயல்படுங்கள். நன்றிங்க, எவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.